மீன் என்ன ரேட்டு? உங்களுக்கு என்ன மீனுமா வேணும் சொல்லுங்க, விலையை நான் சொல்றேன். சாலை எவ்வளோ? சாலை கிலோ 120 ரூபா. அப்படியா, ஒரு 50 ரூபாய்க்கு போடுங்க. 50 ரூபாய்க்கு பத்துமாமா? கூட கொஞ்சம் வாங்கிட்டு போலாம்ல. 100 ரூபாய்க்கு போடட்டா? இல்ல வேண்டாம்க்கா, 50 ரூபாய்க்கு போதும். எனக்கு என் வீட்டுக்காருக்கும் தான். அப்படியாம்மா, சரிம்மா. வேற மீன் எதுவும் வேணுமா? கிளி மீன், பாறை மீன், வஞ்சரம், ஊளி எல்லாமே இருக்குமா, வாங்கிக்கோங்க. இல்லக்கா, இது போதும்க்கா. சரிம்மா, அந்த போட்டு தரேன். சரிக்கா. ஏக்கா இங்க பாருங்கக்கா. சொல்லுங்கண்ணே, கூப்பிட்டீங்க? நம்ம கிட்ட ஃப்ரெஷ்ஷா சிக்கன் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? இல்லனே, இப்பதானே மீன் வாங்கினேன். ஏக்கா சிக்கன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குக்கா. சிக்கன் வாங்குனீங்கன்னா நாட்டுக்கோழி அதுவும் 5 முட்டை ஃப்ரீக்கா. என்னன்னு சொல்றீங்க? அப்படியா, உண்மைக்குமே வா? ஆமாக்கா, வாங்கிக்கோங்க. என்ன இந்த அண்ணே நாட்டுக்கோழி வர ஃப்ரீன்னு வர சொல்றாங்க. சே, நாட்டுக்கோழி நேரத்தா சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு நினைச்சேன். பேசாம சிக்கனே வாங்கி இருக்கலாமோ. சே, மீன் வர சொல்லிட்டோமே, இப்ப என்ன செய்ய? சரி, மீன் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குவோம். இது ஒரு 80 ரூபாய்க்கு வாங்குவோம். எனக்கா போடட்டா? சரிண்ணே, ஒரு 80 ரூபாய்க்கு போடுங்க. சரிங்கக்கா, போட்டு தரேன். 80 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு 150 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா 5 நாட்டுக்கோழி முட்டை தருவோம். நீங்க என்ன 80 ரூபா வாங்குறீங்க? 3 நாட்டுக்கோழி முட்டை தான்க்கா ஃப்ரீயா தருவோம். சரிண்ணே, பரவாயில்ல, போட்டு கொடுங்க. என் கையில 80 ரூபா தான் இருக்கு. சரிங்கக்கா, அந்த போட்டு தரேன். ஐயோ, இந்த மீன்கார அம்மா வர மீனை வெட்டிட்டு இருக்கேன், சொல்லிடுவோம் முதல்ல. ஏக்கா ஏக்கா. சொல்லுங்கக்கா, நான் உங்களுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். ஏக்கா, 50 ரூபாய்க்கு மீன் கேட்டோம்ல, 30 ரூபாய்க்கு போதும்க்கா. என்னக்கா இப்படி சொல்றீங்க? மாத்தி மாத்தி பேசுறீங்க. 50 ரூபாய்க்கு தான் மீன் அளந்து போட்டிருக்கேன், வெட்டவும் ஆரம்பிச்சிட்டேன். ஏக்கா, வெட்டதானே ஆரம்பிச்சிருக்கீங்க, 30 ரூபாய்க்கு போதும்க்கா. ஏமா, என்னம்மா நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல 50 ரூபா, நீங்க இப்ப 30 ரூபாங்கிறீங்க. என்னம்மா, மீன் வேணுமா வேண்டாமா? எதுக்குக்கா இப்ப கோபப்படுறீங்க? 50 ரூபாய்க்கு மீன் வேண்டாம், 30 ரூபாய்க்கு போட்டா போதும் தானே சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உங்க மீனே வேண்டாம். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. என்னம்மா, என்ன என்ன எகுற? மீன் வேணும் 50 ரூபாய்க்குன்னு சொன்னேன், எடுத்து வெட்டவும் ஆரம்பிச்சிட்டேன். இப்ப என்ன 30 ரூபாங்க? இப்ப கடைசியில மீனே வேண்டாங்க. என்ன சண்டைக்கு வந்திருக்கியா? நானா சண்டைக்கு வந்தேன்? நீ தாண்டி சண்டைக்கு வர. நான் மீனை 30 ரூபாய்க்கு சொன்னேன், நீ 30 ரூபாய்க்கு போட்டு கொடுத்தா நான் வாங்கிட்டு நான் வாட்டு வந்திருப்பேன். 50 ரூபாய்க்கு தான் போடுவாங்க. என்ன மரியாதையா மீனை வாங்கிட்டு போயே இல்லையா? இவ்வளவு திமிரா பேசுனீங்கன்னா எனக்கு உன் மீன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என்ன சிக்கன் போட்டீங்களா? போட்டேன்க்கா, இந்தாங்கக்கா வாங்கிக்கோங்க. இந்தாங்கண்ணே, 80 ரூபா. சரியான பொம்பளை, காலையிலே வந்து நல்லா நம்மளை வியாபாரத்துக்கு எடுத்து விட்டா. இதுக்கு எடுத்தது காரணம் இவ கிடையாது, இந்த பக்கத்து கடைக்காரன் தான். கறிக்கடை எனக்கு ஆரம்பிச்சோன்னா அன்னையில இருந்து நமக்கு வர கஸ்டமர் எல்லாம் அவன் இழுத்து கொண்டு போய் வச்சுக்கிறான். என்னமோ ஃப்ரீயா நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கானாம்ல, நாட்டுக்கோழி முட்டை. என்னமா வியாபாரம் பார்க்கானுங்க, நம்ம வியாபாரத்துக்கு எடுக்கிறதுக்குனே வரானுங்க. இவனை இப்படியே விடக்கூடாது, இவங்கிட்ட சண்டைக்கு போனாதான் சரியா வரும். நம்ம அமைதியா இருக்க போய் தான் நம்ம வியாபாரத்தை கூட கொஞ்சம் கெடுத்துட்டு அலையறான். இருடா, இப்பவே வாரேன். டேய் கோதண்டம். என்னக்கா சொல்லுங்கக்கா. டேய், என்கிட்ட மீன் வாங்க வந்தவங்கள உன்கிட்ட வந்து கறி வாங்க வைக்கிற, இது என்னடா நியாயம்? ஏக்கா, நான் நியாயமா தான்க்கா நடந்துக்கிறேன். நான் வியாபாரம் தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, அந்த அக்காட்ட கேட்போமே சொல்லி கோழி வாங்குறீங்களான்னு கேட்டேன். கோழி வாங்குனீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை ஃப்ரீன்னு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ சரியான ஏமாத்துக்கார பையன். இங்க பாருங்கக்கா, என்னை ஏமாத்துக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலையாதீங்க, பாத்துக்கோங்க, நல்லா இருக்காது. என்னடா நல்லா இருக்காது? ஆமா, நீங்க மட்டும் என்ன ஏமாத்தாமையா இருக்கீங்க? உங்க கடையில விக்கிற மீன் எல்லாமே பழைய மீன். என்னமோ ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்தோம், அங்க இருந்து வந்துச்சு இங்க இருந்து வந்துச்சுன்னு பொய்யா பேசிட்டு இருக்கீங்க. உங்க வியாபாரத்தை பத்தி எனக்கு தெரியாது. டேய் கோதண்டம், நான் என்ன பழைய மீன் விக்கிறேன், நீ பாத்தியா என்ன? ஆமா, நேத்து தான் என் ஃப்ரெண்டு உங்க கடையில மீன் வாங்கிட்டு போனா. வாங்கிட்டு போய் சமைக்க தான் செஞ்சான், வாட சொப்பா குப்புன்னு அடிச்சிச்சு. சரி, பழைய மீனை கொடுத்துட்டாங்களோ என்னமோ சண்டைக்கு போறேன். நான் கூட அப்ப சொன்னேன், டே அந்த அக்கா நல்ல குணம் தாண்டா, அப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இப்பதானே தெரியுது நீங்க இப்படிதான் வியாபாரம் பாக்கீங்கன்னு. தேவையில்லாம பேசாத கோதண்டம். நீங்க தாங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அட, இங்க என்ன ஒரே சண்டையால இருக்கு? என்னாச்சு? பங்கஜக்கா, பங்கஜக்கா வா. புஷ்பா வா. என்ன புஷ்பா, மீன் வேணுமா? இல்லக்கா, இந்த பக்கமா வந்தேன். என்ன ஒரே சண்டையா இருக்கு, என்னாச்சு? பாரு பங்கஜம், இந்த கறிக்கடைக்காரன் எனக்கு கறிக்கடை ஆரம்பிச்சானா அன்னையில இருந்து ஏன் வியாபாரம் படுத்துருச்சு. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன புஷ்பா, இந்த கறிக்கடைக்காரன் என் கஸ்டமர் எல்லாம் அவன் பக்கமா இழுத்துக்கிறான். என் கஸ்டமர் ஒருத்தரும் வரமாட்டேங்காங்க. இதுல வர ஃப்ரீயா அது தரேன் இது தரேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்துறான். எனக்கு எவ்வளவு கடுப்பாகுது தெரியுமா? சண்டைக்கு போனா அவன் சொல்றான், நீங்க பழைய மீனை விக்கிறீங்க, அதனாலதான் ஒருத்தர் உங்ககிட்ட வாங்க மாட்டேங்காங்க. நான் நல்லா ஃப்ரெஷ்ஷா விற்கிறேன், அதனாலதான் என்கிட்ட எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கு அப்ப கோவம் வருமா வராதா? நீயே சொல்லு புஷ்பா. சரி விடுங்கக்கா, வியாபாரம் பார்த்தா அப்படித்தான் பிரச்சனை இருக்கதான் செய்யும். நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இப்ப பாருங்க, உங்க கஸ்டமர் உங்ககிட்ட தான் வந்து வாங்குவாங்க. அவங்க கிட்ட வாங்குறவங்க அவங்க கிட்ட வாங்கட்டும். யார் நல்லா விற்கிறாங்களோ அவங்க கிட்டே வந்து எல்லாரும் வாங்குவாங்க. நீங்க அதுக்கெல்லாம் வருத்தப்படாம இருங்கக்கா. சரி ஏக்கா, எனக்கு ஊழி 500 ரூபாய்க்கு போடுங்கக்கா. சரி புஷ்பா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரி, 500 ரூபாய்க்கு ஊழியாமா? அந்த போட்டு தாரேன். ஆமாக்கா, சீக்கிரமா போட்டு தாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாள் வரேன்னாங்க. யார் புஷ்பா வாரா? வேற யாரு, என் மாமனார் மாமியார் தான் வராங்க. அப்படியா? சரிம்மா சரிம்மா, இருமா போட்டு தரேன். சரிங்கக்கா. ஏக்கா, சிக்கன் வேணுமா? சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குக்கா. 1 கிலோ சிக்கன் வாங்குனீங்கன்னா 5 நாட்டுக்கோழி முட்டை ஃப்ரீ. ஏக்கா, சிக்கன் வேணுமாக்கா? இல்லனே, வேண்டானே.
பாத்தியா புஷ்பா, என் கடைக்கு யார் வந்தாலும் சரி அவனுக்கு பொறுக்கவே பொறுக்காது. அது வேணுமா இது வேணுமான்னு ஐசி காம்பாரு. இப்ப பாரு கொஞ்ச நேரத்துல உன்னையவே அங்க வான்னு கூப்பிடுறான். என்னத்த சொல்ல, இப்படிதான் புஷ்பா ஆவரத்தை கெடுக்கிறதுலே இருக்கான். பேசாம அந்த தொழிலை மூடிட்டு வேற ஆவரத்துக்கு போயிடலான்னு தோணுது. அக்கா அண்ணனும் வேலைக்கு போகல, நீங்களும் வேலைக்கு போகாம இருந்தா அப்ப வருமானத்துக்கு என்ன செய்வீங்க? என்ன செய்யுமா, காட்டு வேலைக்கு எதுக்காவது போக வேண்டிதான். ஐயோ அப்பெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. இந்த இப்ப பாருங்க, நான் உங்ககிட்ட வந்து வாங்குறேன், அதே மாதிரி உங்க கஸ்டமர் உங்ககிட்ட தான் வந்து வாங்குவாங்க. நீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாம இருங்க. சரிம்மா, நீ சொல்ற சரின்னு கேட்டேன். ஆமா புஷ்பா, நீ வேலைக்கு போறேன்னு கேள்விப்பட்டேன், வேலை கிடைச்சிருச்சா என்ன? ஆமாக்கா, நேத்து தாங்க வேலைக்கு போய் கேட்டு வந்தேன். எனக்கும் மனசாவுக்கும் நாளைக்கே வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு வேலைக்கு போகணும்க்கா. பிள்ளைகளும் காலேஜ் கிளம்பிடுவாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளும் வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா நிம்மதியா இருக்கும். சரி புஷ்பா, நானும் பேசாம சம்பளத்துக்கு எதுக்காவது வேலைக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏக்கா இந்த தொழிலே நல்லாதாக்கா இருக்கும், நீங்க இதையே பாருங்க. சரி புஷ்பா, பார்க்கலாம். என்னம்மா உனக்கு மீன் போட்டேன், வாங்கிக்கோ. என்னக்கா, நான் கேட்டதை விட அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல புஷ்பா, நீ 500 ரூபாய்க்கு வாங்குற, சரி ஒரு 4-5 சாலை எக்ஸ்ட்ராவா போடுன்னு சொல்லி சாலை மீன் போட்டிருக்கேன். அது நல்லா குழம்புக்கு போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும், அதையும் வாங்கிக்கோ. எதுக்குக்கா நீங்க இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, நீங்களா குடிக்கீங்க. இருக்கட்டும்மா இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன்க்கா. நான் இப்போ புதுசா ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு பார்க்கல, அங்க நான்வெஜ் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீன் குழம்பு அது எல்லாத்துக்குமே மீன் வந்து எங்க வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உங்ககிட்ட வாங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்னக்கா சொல்றீங்க? அப்படியே புஷ்பா, நம்ம கிட்ட எல்லா மீனும் நல்லா இருக்கும். நீ சொல்லு, கண்டிப்பா நான் தாரேன். அத எங்க ஓனர் கிட்ட கேட்டுதாங்க நான் சொல்ல முடியும். நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வேணா உங்ககிட்ட சொல்றேன். சரிம்மா, கண்டிப்பா சொல்லு. ரொம்ப ரொம்ப நன்றி புஷ்பா. ஐயோ இருக்கட்டும்க்கா, இதுக்கு எதுக்குக்கா நன்றி சொல்லிக்கிட்டு? நான் கொஞ்ச நேரத்துல இந்த கடையை இழுத்து முடியலாம்னு நினைச்சேன். கடவுள் மாதிரி வந்து இந்த கடையை எப்படி நடத்தலாங்கிற ஐடியாலாம் கொடுக்க ரொம்ப நன்றி புஷ்பா. சரிக்கா, நான் முதல்ல ஓனர்கிட்ட கேட்டு வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். சரிம்மா சரிம்மா. சரிக்கா, நான் கிளம்புறேன். சரி புஷ்பா. சரி, வியாபாரத்தை பாப்போம். எம்மா மீன் வேணுமா? மீனே மீனே, எம்மா மீனே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. சரி, இன்னைக்கு வர சமைக்கணும். கேஸ் வர காலி ஆயிடுச்சு. மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, பேசாம விறகு வெட்டி கொண்டு போய் சமைக்க வேண்டிதான். என்ன சூர்யா, திடீர்னு இங்க வா பேசலான்னு கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? சும்மா தான் உன்னை கூப்பிட்டேன். உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, உன் ஞாபகமாவே இருந்ததா, சரி அதான் கூப்பிட்டேன். ஆமா, இன்னைக்கு நீ காலேஜ் போலையா என்ன? இல்ல சூர்யா, 2 நாளா ஃபீவர், அதனாலதான் போவே முடியல. நேத்து கூட பாத்தீங்கல்ல, வீட்டுல தான் இருந்தேன். அதான் நேற்று உன் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருந்துச்சு, நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, இப்போ ஃபீவர் பரவாயில்லையா? பரவாயில்ல சூர்யா. இல்ல டேப்லெட் எதுவும் வாங்கிட்டு வரணும்னா சொல்லு, வாங்கிட்டு வரேன். இல்ல வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போவோம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்க அம்மா கஷாயம் வச்சு கொடுத்தாங்க, எனக்கு சரியாயிடுச்சு. நாங்க எங்களுக்கு ஃபீவர் வந்தா கஷாயம் குடிக்க மாட்டோம், எல்லா ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம். எங்க அம்மா எப்பவுமே கஷாயம் தான் வச்சு கொடுப்பாங்க. பரவாயில்லையே. ஆனா அவங்க அம்மாவுக்கு இந்த வேலை நல்லா செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் நேற்று போய் கேட்கும் போது கூட அவர் என்ன சொல்லுவாரோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். பரவாயில்ல, வேலைக்கு வாங்கம்மான்னு சொன்னாங்க. நான் கூட கேட்டேன் எப்படி அந்த அம்மா வேலை பார்க்காங்கன்னு. நல்லா வேலை பார்க்காங்க தம்பின்னாங்க. சமையல் வேலை தானே, அதனால எங்க அம்மாவுக்கு அது செட் ஆயிரும். சரி சரி, இப்படி ஃபீவர் இருக்குங்க, நாளைக்கு எப்படி நம்ம ஊருக்கு போக? உனக்கு ரொம்ப டயர்டா வர இருக்கும்ல, இன்னொரு நாள் போகலாமா? இல்ல சூர்யா, ஃபர்ஸ்ட் டைம் வெளியில போறோம், அது ஏன் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு. எனக்கு இப்ப நான் ஓகே தான், நார்மலா தான் இருக்கேன், நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஓகே தான். அம்மா, விறக வெட்டுறதுக்குள்ள என் குறுக்கே உடஞ்சு போச்சு. சரி, இதை கொண்டு போனாதான் அடுப்பெரிக்க முடியும். சாப்பாடுக்கு என்ன செய்ய, இதை வச்சுதான் சமையல் பண்ணணும். ஆமா, யாரு இவங்க 2 பேரும் இப்படி வழியில உட்காந்துருக்காங்க? யாரா இருக்கும்? மூஞ்சி தெரிய மாட்டிக்கே. ஏதோ ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்துருக்காங்க. யாரு? பக்கத்துல போய் பாப்போமா? பார்க்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி தெரியல, ஏதோ அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்கா, இந்த பையனும் படிக்கிற பையன் மாதிரி இருக்கா. ஒருவேளை லவ் பண்றவங்களா இருக்குமோ, நம்ம ஊருக்கார பையனுங்களா இருக்குமோ தெரியலையே. யார் வீட்டு பையன்னு யார் வீட்டு பிள்ளைன்னு தெரியலையே. சரி, பக்கத்துல போய் பார்ப்போம். மூஞ்சி ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. ஐயோ, எங்க வீட்டுல வேலை பார்க்குறக்கா. அச்சோ சௌமி, டக்குன்னு திரும்பி பாத்துறாத, அங்க பின்னாடி ஒரு அக்கா வராங்க. வா, இப்படியே கிளம்பி போயிடலாம். என்ன சூர்யா சொல்றீங்க? யாரு? ஐயோ சூர்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சூர்யா. யாராச்சும் பார்த்துட்டு போய் வீட்டுல சொல்லிடுவாங்கன்னு பயமா இருக்கு. வாங்க சூர்யா, அப்படியே எந்திரிச்சு போயிடலாம். சௌமி, நீ முதல்ல போ, நான் அதுக்கப்புறம் பின்னாடி வாரேன். அவங்க யாரு சூர்யா? எங்க வீட்டுல வேலை பார்க்குற அக்கா தான். ஐயோ போச்சு போச்சு, மாட்டணும். சூர்யா நான் போறேன், நீங்க வாங்க. பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்காம போ, சரியா? சரி சூர்யா. யாரு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள இப்படி வெகுறு குதிச்சு ஓடுறாங்களே. கண்டிப்பா அப்ப நம்ம ஊருக்கார பிள்ளைகளா தான் இருக்கு. அப்போ யாரோ லவ் பண்றாங்க. யாருன்னு தான் மூஞ்ச பார்க்க
முடியல. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. எங்கெல்லாம் உட்காந்து லவ் பண்ணுதுங்கன்னு பாரு. யாரும் தெரிஞ்சா கூட அவ வீட்ல போய் சொல்லலாம் நினைச்சேன். இப்படி யாரு என்ன ஏதுன்னு கூட தெரியாம போச்சே. சரி, அடுத்த தடவை என்ன மாட்டாமையா போயிட போறாங்க. அடுத்த தடவை யாரு என்ன ஏதுன்னு வேகமா வந்து முகத்தை பார்க்கணும். பார்த்து அவ வீட்டுல சொன்னாதான் சரிபட்டு வரும்.